ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷா எம்ப்ராய்டரி டிசைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டிச்சை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே ஃப்ரேமையும் வந்து மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டாச்சா? இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இங்கேருந்து வந்து க்ராஸாக கொண்டு போக போகிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து 5ல் வச்சுக்கிட்டோம்னா நல்லா எம்போஸாக தெரியும். நான் மெதுவாக வந்து பாயிண்ட் வந்து மூவ் பண்ணுறேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஷேப் வந்து நல்லா கொண்டு வர முடியும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆரம்பிங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கேருந்து இந்த சைடு முடிச்சாச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த சைடே வந்து கொண்டு வர முடியும்னா கொண்டு வாங்க. இல்லைனா மறுபடியும் வந்து கீழேருந்து மேலே போங்க. அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகணும். ஃப்ரேமையும் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வாங்க செகண்ட் லீஃபையும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் வந்து க்ராஸாக வந்து கொண்டு போக போகிறேன். ஸோ நம்ம பாயிண்டில் வந்து என்ன வச்சுக்கணும், 5 அதில் வந்து மூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த எட்ஜில் வரும்போது பாயிண்ட் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸ்லோவாகவே கொண்டு போங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த சைடு ஃப்ரேம் வச்சா செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். டைரெக்ஷனை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிசைன் போடும்போது இந்த ஃப்ரேம் வந்து மெஷினில் எங்கேயுமே வந்து இடிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா வரும். இந்த டிசைன் வந்து இப்போ நான் வந்து சென்டரில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரேமை வந்து ஃபுல் டிகிரிலேயும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ண முடியும். நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து டிசைன் போடும்போது சப்போஸ் ஒரு கார்னர்லேயோ அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் போடுறோம்னா அப்போ மட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ரேமை வந்து டர்ன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஜரி வந்து ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக வந்து அவுட்லைன் வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ப்ராக்டிஸ்.